ஷாம் சார், நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். இன்றைக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. மிக்ஸாம் புயல் பாதிப்புக்கு ஒரு 115.49 கோடி, நெல்லை தூத்துக்குடி மாவட்ட வெள்ள நிவாரண பாதிப்புக்காக ஒரு 160.61 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. கர்நாடகாவுக்கு வறட்சி நிவாரண நிதி 3454 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. 2 மாநில அரசுகளுமே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய NDRF நிதி கிடைக்கலன்னு கோரிக்கை வைத்த பிறகு நீதிமன்றம் 1 வார கால கெடுவெல்லாம் கொடுத்த பிறகு இப்போது இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை முதல் கட்டமா என்னவா இருக்கு? கர்நாடகா வறட்சி நிவாரணம் 223 தாலுகாக்களில் வறட்சி, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஹெக்டேருக்கு மேலே பாதிப்பு. கேட்டது 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே, கொடுத்தது 3000 கோடி ரூபா. ஆனால் கர்நாடகாவுக்கு அட்லீஸ்ட் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃபில் கொடுத்துருக்காங்க, நமக்கு அது கூட இல்லை. அது ஸ்டேட் ரிலீஃப் தான். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, கர்நாடகாவுக்கு 2ஆம் கட்ட தேர்தல் நடத்தப்படுவதால் அங்கே நிதி கொடுத்துருக்குறாங்கங்கிற குற்றச்சாட்டு எழுது. ஆனால் நான் அப்படி பார்க்கல. என்ன காரணம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் இருக்குது. இப்போ 1 வாரத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லும்போது 1 வாரம் கழிச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வாட் எவர் இட் இஸ், அது உச்சநீதிமன்றத்தோட ஒரு வற்புறுத்தல் காரணமாக அந்த கருணை கூட தமிழ்நாட்டுக்கு நடக்கலை. தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சுங்கிறதுனால நம்ம அப்படியான ஒரு குற்றச்சாட்டை அப்படி வைக்க முடியாது. அதுபோக வறட்சி நிவாரணம், வெள்ள நிவாரணம் ரெண்டும் அடிப்படையில் ஒரு மனிதாபிமானம் இருக்கு. அதனால அதை அப்படி கிரிட்டிசைஸ் பண்றது சரியா இருக்காது. ஆனால் நமக்கு பத்தலைன்னு சொல்றதுக்கான உரிமை நமக்கு இருக்கு. ஏனென்றால் பிஎம் கேர்ஸ் ஃபண்டு, பிஎம் கேர்ஸ் ஃபண்டில் அது பல 10,000 கோடி ரூபா இருக்கு. அது இன்னும் சொல்லப்போனால் பிஎம் அதில் ஒரு உறுப்பினர், டாடா உறுப்பினர், அமித்ஷா உறுப்பினர், அப்புறம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ட்ரஸ்டி. ஆனால் தனியார் அறக்கட்டளை பல 100 கோடி ரூபாய்கள் அரசாங்க நிறுவனங்கள் அதுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. கலாமிட்டி டிஸ்ட்ரெஸ் அதுக்கு பிஎம் கேர் ஃபண்டு ரிலீஸ் பண்ணலான்னு அந்த கைட்லைன் சொல்லுது. ஆனாலும் அதுலேருந்து எந்த ரிலீஸும் வரல. கோவிட் காலத்தில் வெண்டிலேட்டர்களுக்கு கொடுத்ததை தாண்டி எதுவுமே வரல. அப்போனா அந்த அனாமத்து வரவு எங்கே இருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவே ஒரு ஊழலோட ஆரம்ப கட்டம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் பங்கு பெறுகிற ஒரு அறக்கட்டளை தனியார் அறக்கட்டளைன்னு சொல்றது, அதுவும் கவர்மெண்ட் எலெக்ஷனையே பயன்படுத்துறாங்க. கவர்மெண்டோட வெப்சைட் இருக்கு, கவர்மெண்டோட இமெயில் ஐடி இருக்கு, government.in இருக்கு. ஆனாலும் அதுல இருந்தாவது ஏதாவது ரிலீஸ் பண்ணலாம், அதுவுமே பண்ணலைங்கிறது தான் இதுல நான் ரொம்ப மோசமான விஷயமா பார்க்கிறேன். இப்ப நிதி அவங்க கேட்டதுல ஒரு 10% ஏற்கனவே நமக்கு வைக்கப்பட்டது நாம 37,000 கோடி கேட்டிருந்தோம். அந்த வெள்ள இதப்ப தமிழ்நாடு அரசு கேட்டிருந்தது, தமிழ்நாடு சார்பில் கேட்கப்பட்டது. ஆனால் இப்ப ஏற்கனவே அவங்க கொடுத்த நிதியுமே அந்த 450 கோடி பிளஸ் 450 கோடியுமே நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது தொடர்ந்து இங்க விமர்சனமாச்சு. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகள், குறிப்பாக இந்தியா அலையன்ஸ் இதை ஒரு முக்கியமான பேசுபொருளாகவும் கொண்டு போனார்கள், தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலன்னு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா மதுரையுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய சு வெங்கடேசன் இது வஞ்சம் தீக்குறீங்களா தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தையை அவருடைய எக்ஸ் தளத்தில் அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? நீங்க கர்நாடகாவுக்கு பஞ்சம் தீர்க்கவும் அது பயன்படவில்லை, தமிழ்நாட்டுக்கு வஞ்சம் தீர்க்க பயன்பட்டு இருக்கிறது. நம்ம அப்படிதான் அதை பார்க்கணும். காரணம் என்னன்னா, 30,000 கோடி ரூபா கேட்டாலும் கொடுக்கறது 10%. அப்போ நம்ம 1 லட்சம் கோடி ரூபா கேட்கணும். அப்படின்னா தான் அது 10,000 கோடியோ ஒரு 8,000 கோடியோ வரும் போல தெரியுது. ஆனால் பாரதிய ஜனதா அரசுன்னு இல்லை, அது காங்கிரஸ் அரசுலேயே அந்த குற்றச்சாட்டு இருக்கு. தொடர்ந்து பார்த்துருக்கிறேன். இன்னும் சொல்லப்படால் பாரதிய ஜனதா அரசு இதற்கு முன்னால் எங்க பகுதிகளில் கஜா புயல் வீசும்போது ஒன்றுமே செய்யலை ப்ராக்டிக்கலா. அதுக்கு முன்னாடி 2010 2014 காலகட்டத்தில் UPA 2 இருக்கும்போதும் நம்ம கேட்டதெல்லாம் கிடைச்சதே கிடையாது. இத்தனைக்கும் திமுக அந்த ஆட்சியில் ஒரு அங்கமும் வகிச்சது. பொதுவாகவே டெல்லி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்கிறது. இதுதான் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மை இன்னும் மோசமா இருக்கு. கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சியில் இருந்தா கொஞ்சம் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த ஃபண்ட் ரிலீஸை நம்மளோட அப்ரோச் எல்லாமே மாறணுங்க. ஏதோ நம்ம பிச்சைக்காரங்க போய் அங்க போய் கெஞ்சிட்டு இருக்கிறோம், அவங்க போனா போகுதுன்னு ஒரு கவலத்தை போடுற மாதிரி போடுறாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எப்பதான் விடிவு காலங்கிறதா என்னோட கேள்வி. முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர்ல என்ன ட்வீட் பதிவுல என்ன சொல்றாரு அப்படின்னா, நிதியும் கிடைக்கல நீதியும் கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு, மக்கள் இதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதான் நீதி கிடைக்கலங்கிறத அவர் ஏதோ சொல்றாருன்னா, உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுமே ஒன்றும் கிடைக்கலன்னு. கண்டிப்பாக
ஒரு கோர்ட் அவமதிப்பு வழக்கு போடுவாங்க. அப்பவும் வந்து மத்திய அரசாங்கத்தை உச்சநீதிமன்றம் ஓரளவுக்கு வற்புறுத்தலாமே தவிர அதை தாண்டி எல்லாம் அவங்க வற்புறுத்த முடியாது. ஆனா 2 வகையான நிதிகள் இருக்கிறது. அதுல வந்து பிஎம் கேர் ஃபண்டை ஏன் வந்து இவங்க வந்து ரிலீஸே பண்ண மாட்டேன்றாங்க? அதுல நிறைய பணம் இருக்குதுங்கிறது தான் கேள்வி. பொதுவான கேள்வியே அதுதான். ஆனால் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் இருந்து எடுக்கிறதுங்கிறது அது நம்ம நிதியை நமக்கு கொடுக்குற கதை தான். குறைந்தபட்ச தேசிய பேரிடர் நிதினா அது வந்து டெல்லியில இருந்து வர்ற பணம்னு நம்ம எடுத்துக்கிடலாம். இதுக்கு முன்னாடியே நிவாரண பணிகளை வந்து தமிழ்நாடு அரசு செய்து முடித்து விட்டது. இந்த 6000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எந்த காலத்திலயும் அவங்க முடிச்சிட்டாங்க. அப்ப நமக்கு அவசரத்துக்கு அந்த பணம் கிடைக்கவே இல்லைங்கிறதா வருத்தத்துக்குரிய உண்மை. இப்ப டேம்லயே தண்ணியே குறைஞ்சு போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வறட்சி நிவாரணம் கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். கலைஞராட்சி காலத்துல வறட்சி நிவாரணத்துக்காக 69 காலகட்டத்தில் அவர் முதலமைச்சர் ஆன உடனே நேரடியாக வந்து டெல்லிக்கு போனார். மொராய் தேசாய் வந்து நிதியமைச்சர். நெஞ்சுக்கு நிதியிலே கலைஞர் எழுதியிருக்கிறாரு. நிதியமைச்சர்கிட்ட வறட்சி நிவாரணம் கேட்கும் போது நிதியமைச்சர் மொராய் தேசாய் என்ன பதில் சொன்னார்னா, நான் என்ன வீட்டுக்கு பின்னாடி பனங்காட்சி மரமா வச்சிருந்தேன் நீங்க கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு? இதான் அவரோட பதில். நிர்மலா சீதாராமன் பதில் என்ன, நாங்க என்ன ஏடிஎம்மா வச்சிருக்கோம் நீங்க கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு? ஆக எப்போதுமே டெல்லி இப்படித்தான் நடந்து கொள்கிறது என்பதுதான் உண்மையான நிலைமை. இதுல இந்த வாதங்கள்ல வந்து தமிழ்நாடு வைத்திருக்கக்கூடிய ஒரு வாதம் உச்சநீதிமன்றத்துல முக்கியமானது. இது வந்து தமிழ்நாடு ஆர்கியூவிங் சென்டர் ஹாஸ் வயலேட்டட் த சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் டு ஈக்வாலிட்டி அண்ட் லைஃப் வித் டிக்னிட்டி ஆர்டிகல்ஸ் 14 and 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க இது தொடர்பான வழக்கு வாதத்துல? இல்ல, அரசியல் சாசனத்துக்கு விரோதமானதுதான். அரசியல் சாசனத்தோட 14வது பிரிவு ரொம்ப புனிதமானதுங்கிறது அனைவருக்குமே தெரியும். நிறைய ரிட் மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் போடுறது அந்த அடிப்படையில் தான் நம்ம போடுறோம். ஆனா இதை பத்தி எல்லாம் கிஞ்சித்தம் கவலைப்படுவது இல்லைங்கிறதா இதுல வருத்தத்துக்குரிய விஷயம். உச்சநீதிமன்றமே தலையிட்டு கொடுங்கன்னு சொன்னதுக்கு பிறகு கேட்டதுல வந்து ஒரு 25% கொடுத்துருக்கலாம். அதுல என்ன பெரிய சிரமம் இருக்க போகுது? ஆனா கொடுக்கல. அதே நேரத்துல பிற மாநிலங்களுக்கு கொடுக்குற தொகையை நம்ம கம்பேர் பண்ண தானே செய்வோம். ஒரு 30 பிள்ளை இருக்கு, 15 பிள்ளை இருக்குன்னா ஒரு பிள்ளைக்கு வந்து நல்ல புது சொக்கா வாங்கி கொடுக்குறீங்க, இன்னொரு பிள்ளைக்கு எதுவுமே கிடையாது, எப்போதுமே அது கிழிஞ்ச சட்டையை தான் போட்டுட்டு இருக்கணும். ஆனால் அந்த புள்ள சம்பாதிச்சு கொண்டு வந்து தர்றதுதான் அதிகம். அதானே இந்தியாவில் நிலைமையா இருக்கு. அதிகமான வரி பங்கீடு கொடுப்பது நாம், ஆனால் நமக்கு கிடைப்பது மிகவும் குறைவு. காரணம் என்னன்னா, நீங்க வளர்ந்த மாநிலம், அதாவது வளர்ந்த மாநிலம் தேஞ்ச மாநிலம் ஆகிற வரைக்கும் உங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படித்தானே நிலைமை இருக்கு. ஷியாம் சார், நீங்க குறுக்கிட்டீங்க. இல்ல, அதுல பிஎம் கேர்ல ஆப்ஜெக்டிவ்ல ரொம்ப கிளியரா இருக்குங்க. எமர்ஜென்சி, கலாமிட்டி ஆர் டிஸ்ட்ரெஸ், எய்தர் மேன்மேட் ஆர் நேச்சுரல். நேச்சுரல் கலாமிட்டி, இது நேச்சுரல். எல்லாத்துக்குமே வந்து பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து கொடுக்கலாம். கோவிட் காலத்துல உருவாக்கப்பட்டது, நான் மாற்று கருத்தே சொல்லல. ஆனால் அதுக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்துருக்கிறவங்க கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டெல்லாம் அதுக்கு டைவர்ட் பண்ணியாச்சு. இப்போ டாடா நிறுவனம் அதுல வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ இயல்பான எதிர்பார்ப்பு வந்து பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து ஒரு 1000 crores நமக்கு கொடுக்கலாம். அதுல ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரமே கிடையாது. ரெண்டாவது, எங்க வீட்டு மாட்டுல பாலை கறந்துட்டு நீங்க வேற டீ கடைக்கு பாலை ஊத்துறீங்கன்னா அப்ப நாங்க என்ன பண்றது குமார் சார்? சரி, எங்க மாடு பாலை எங்க கிட்ட பீச்சுறீங்க, எங்க நீங்க கொடுக்குறீங்க அதை பாருங்க. 10% தான் கணக்கு. பிற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குறீங்கல்ல, அது மாற்றாத மனப்பான்மை இல்லையா? விளாடிமிர் சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்டுங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்டு தான் பண்ண முடியும். காரணம் என்னன்னா, நம்ம நிதி நிலைமையே அவ்வளவுதான். மாநில அரசு பட்ஜெட்ல ப்ரொவைட் பண்ணா யாருக்கும் சம்பளமே போட முடியாது. அதுதான் உண்மையான நிலைமை. ஏன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஃபண்டிங் எல்லாமே சென்ட்ரல்ல இருந்து தான் வருது. ஸோ நம்ம ஃபைனான்சியல் பேலன்ஸே இல்லைங்கிறது ஒரு இதுல இருக்கிற ஒரு கசப்பான விஷயம். அது போக மத்திய அரசாங்கத்துல நம்ம பிச்சை கேட்க வேண்டியதெல்லாம் கிடையாதுங்க. இந்தியா இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்க சேர்ந்தது தாங்க இந்தியா. இது ரொம்ப தெளிவா இருக்கு. நீங்க கான்ஸ்டிடியூஷனை படிச்சு பார்த்தாலே புரிஞ்சுக்க போறீங்க. அங்க எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்கிற வார்த்தை நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு? நீங்க சொல்லுங்க சார் பாப்போம். வாசுதேவன் சார் சொல்லட்டும், இல்ல குமார் சார் சொல்லட்டும். ஏதாவது ஒரு இடம் காட்டுங்க மத்திய அரசுங்கிற வார்த்தை இருக்கா? அப்ப என்ன மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்ததுதான் சார். அது கவர்மெண்ட் தானே இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம். இது சம்பந்தமா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார். கான்ஸ்டிடியூஷன் சொல்லல. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஃபெடரல் கவர்மெண்ட், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சின்னு நம்ம தமிழ்ல அழகா சொல்றோம். அதே விட்டுருவோம் சார். கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்றோம் 543 சமஸ்தானங்களை இணைக்கிற காலத்துல அதுக்கு